வணக்கம். கடந்த 2 ட்ரேடிங் செஷன்ல மட்டும் இந்தியா விக்ஸ்ன்ற இண்டெக்ஸ் 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அ இந்தியா விக்ஸ் 50% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, மார்க்கெட்ல இருக்கிற ட்ரேடர் அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு மார்க்கெட் என்ன சொல்ல வருதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அ இது ஒரு மேஜர் வார்னிங் சிக்னலா? அப்படின்ற ஒரு கேள்வியும் இன்வெஸ்டர் சைட்ல இருக்கு. இந்த இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால மார்க்கெட்ல ஒரு பெரிய ஃபால் வரப்போகுதுன்றத இண்டிகேட் பண்ணக்கூடியதா? இல்ல மார்க்கெட் ஃபால்ல இருந்து ரெக்கவர் ஆக இல்ல ரீபவுண்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பா? இல்ல இண்டிகேஷனா? அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இது மட்டும் இல்ல நிஃப்டி 50 இண்டெக்ஸ்க்கும் இந்த இந்தியா விக்ஸ்க்கும் இருக்கிற கதை என்ன? இத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு காலையில 11 மணிக்கு சனிக்கிழமை 7 மார்ச் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான ஒரு பிகினர் கோர்ஸ் இருக்கு. இந்த ட்ரைனிங் செஷன் ஒரு ஃப்ரீ ட்ரைனிங். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த இந்தியா விக்ஸ் இண்டெக்ஸ் ஏன் 2 நாள்ல 50% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு? முதல் விஷயம். 2வது இந்த இந்தியா விக்ஸ்ன்றது என்ன? முதல்ல இத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த 30 நாள்ல ஆம் ஓவரால் மார்க்கெட் சந்தையில வந்து எவ்வளோ வாலடைல் இருக்கும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணக்கூடியது தான் இந்த இந்தியா விக்ஸ்ன்ற இண்டெக்ஸ். அதாவது அதிர்வு எப்படி இருக்கும்? இல்ல ஃப்ளக்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குன்றத முன்கூட்டியே நம்ம அளக்கிறதுக்கு இல்ல மெஷர் பண்றதுக்கான ஒரு இண்டெக்ஸ். இது எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, இந்த இண்டெக்ஸ் வந்து நிஃப்டி 50 ஆப்ஷன்ஸ்ல இருந்து தான் இத கால்குலேட் பண்றாங்க. இது ஒரு ஃபியர் இண்டெக்ஸ், இந்தியன் மார்க்கெட்டோட ஒரு ஃபியர் இண்டெக்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்த 30 நாளோட வாலட்டிலிட்டி மார்க்கெட்ட நம்ம மெஷர் பண்றதுக்கு இத யூஸ் பண்ணலாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இது எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? எப்போ இது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, ஆப்ஷன் பிரீமியம் அதிகமா இருக்கும்போது, மார்க்கெட் வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும்போது, இந்தியா விக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ விக்ஸோட வேல்யூ அதாவது இந்தியா விக்ஸ் வேல்யூ லோவா இருக்கும்போது மார்க்கெட் ரொம்ப காமா இருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். ரொம்ப ஹைல இருக்கு இந்தியா விக்ஸ் அப்படின்னா ஃபியர் அண்ட் அன்சர்டனிட்டியா இருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல இது எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது நிஃப்டி 50 ஆப்ஷன் டேட்டாவை பொறுத்து தான் இந்த கால்குலேஷன் இந்தியா விக்ஸோட கால்குலேஷன் நடக்குது. முதல் விஷயம். என்னென்ன இன்புட் எடுத்துக்கிறாங்கன்னா, நிஃப்டியோட கால் ஆப்ஷன் பிரைஸு, நிஃப்டியோட புட் ஆப்ஷன் பிரைஸு, ஸ்ட்ரைக் பிரைஸு, டைம் டு எக்ஸ்பைரி, ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட். இந்த 5 டேட்டாவை பொறுத்து தான் இந்த இந்தியா விக்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. இது கால்குலேட் பண்ணுறதுனால அடுத்த ஒரு 30 டேஸ்க்கு மார்க்கெட்டில் என்ன மாதிரி வாலட்டிலிட்டி இருக்கும்? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக அதாவது ஆவரேஜ் வாலட்டிலிட்டி இருக்குமா? அதிகமான வாலட்டிலிட்டி இருக்குமா? இல்லை குறைவான வாலட்டிலிட்டி இருக்குமா? அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஹையர் ப்ரீமியம் அதாவது நிஃப்டி ஆப்ஷனோட ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா, அதிகமான வாலட்டைல் இருக்க வாய்ப்பு இருக்குது. நார்மலாக இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது ரூ. 100 இருக்கிற ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 120, 130, 110 இந்த மாதிரி ஹையர் ப்ரீமியமாக இருக்கும். பட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ரீமியம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் ப்ரீமியம் ரைஸ் ஆகிறதும் ப்ரீமியம் ஃபால் ஆகிறதும் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அப்போ என்னென்னா ப்ரீமியம் அதிகமாக இருக்கும்போது இந்தியா விக்ஸோட வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இது எப்படி நம்ம ரீட் பண்ணுறது? இந்தியா விக்ஸோட வேல்யூ இண்டெக்ஸ் வேல்யூ 15க்கு பிலோவில் இருந்தது அப்படின்னா ஒரு நார்மல் ஸ்டேபிள் மார்க்கெட் ரொம்ப சைலண்ட்டாக காமாக இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். 15 to 25ல் இருக்கும்போது அன்சர்டனிட்டி மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 25க்கு மேலே இருந்தது அப்படின்னா பேனிக் இல்லை ஹை வாலட்டிலிட்டி. ஸோ செல்லிங் ப்ரெஷர் வந்தாலும் ரொம்ப அதிகமாக இருக்கும், பையிங் வந்தாலும் ரொம்ப அதிகமாக இருக்கும், அப்சைடும் சரி டவுன் சைடும் சரி ரொம்ப அதிகமான வாலட்டைல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா 10 to 12 இந்தியா விக்ஸோட இண்டெக்ஸ் வேல்யூ காம் மார்க்கெட், 12 to 15 நார்மல் வாலட்டிலிட்டி, 15 to 20 ஒரு மாட்ரேட் ஃபியர், 20 to 25 ஹை வாலட்டிலிட்டி, 25+ பேனிக் அண்ட் அன்சர்டனிட்டி, 35+ எக்ஸ்ட்ரீம் ஃபியர். இப்போது கிட்டத்தட்ட இந்தியா விக்ஸ் வந்து ரொம்ப பீக்கில் இருக்குது. ஓவர் 50% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனில் இந்தியா விக்ஸ் இப்போது அதிகமான ஒரு வாலட்டிலிட்டிக்கான இண்டிகேஷன் அடுத்த 30 நாளில் வாலட்டைல் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ அதில் ரொம்ப முக்கியமானது இந்தியா விக்ஸோட இந்த இண்டெக்ஸ் நம்பர் வந்து அடுத்த 30 டேஸுக்கான வாலட்டிலிட்டியை மெஷர் பண்ணுறது. ஸோ இது எப்படி இன்க்ரீஸ் ஆகுது இல்லை ஃபால் ஆகுதுன்றதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மார்க்கெட்டோட ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டு தான். ஏன்னா 1 மந்த் அப்படின்னும் போது இது ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டு தான்.
இப்போது அடுத்த 3 நாளில் நிஃப்டி அரௌண்ட் ஒரு 1-2% ஃபால் ஆகுது அப்படின்னா, அடுத்த 5 நாளில் பார்த்தீங்கன்னா, அது ஒரு மேபி அப்ஸ் அண்ட் டவுனும் இருக்கும். அதாவது இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆனா மார்க்கெட் ஃபால் ஆகும். இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆனா இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆனா மார்க்கெட் ஃபால் ஆகும். இந்தியா விக்ஸ் குறைஞ்சதுன்னா மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் நம்ம லாஸ்ட் டைம் நம்ம ரீசெண்டா பார்த்துட்டு இருந்தோம். இன்க்ரீஸ் ஆகும்போது ஏன் ஃபால் ஆகுது அப்படின்னா, பிரீமியமோட சேஞ்சஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிகரா பார்க்கலாம். ஸோ இப்போ என்னன்னா, இந்தியா விக்ஸ் வந்து இப்போ 30 டேஸ் அப்படின்னு டூரேஷன் நம்ம வச்சுக்கிறோம். அடுத்த 30 நாளுக்கான வாலட்டிலிட்டி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் இறங்கிட்டே இருக்குமா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது. பட் ஒரு 10 to 15 நாள் இறங்கும். அதுக்கப்புறம் அது ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கும். 30 டேஸ் நியர்லி பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவ் ரியாக்ஷன் தான் இப்போ பாஸ்ட் ரெக்கார்டில் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போ இந்தியா விக்ஸ் ஃபால் ஆக ஆரம்பித்தா மார்க்கெட் புல்லிஷ். இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபால்லேருந்து ரெக்கவர் ஆக போகுது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இல்லை இந்த ஃபியர் வந்து குறையுது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்தியா விக்ஸ் 10% இறங்குச்சுன்னா மார்க்கெட் நியர்லி 1 to 1.5% வந்து அடுத்த 5 நாளில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். இதில் எந்த ஒரு பிரின்சிபலோ இல்லை ஃபார்முலாவோ எதுவுமே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக. சப்போஸ் இந்தியா விக்ஸ் வந்து ஒரு 15% ஃபால் ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் வந்து அப் டு 3% வரைக்கும் நிஃப்டி இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. இந்தியா விக்ஸ் 25% வரைக்கும் ஃபால் ஆகுதுன்னா 6 to 7% நிஃப்டி பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது எல்லாமே நம்மளோட அசம்ஷன் தான். எந்த ஒரு ப்ரீ டிஃபைன் ஃபார்முலா எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ என்னென்னா, மார்க்கெட் ரேலி இந்தியா விக்ஸ் ஃபால் ஆகும். மார்க்கெட் கிராஷ் இந்தியா விக்ஸ் ஸ்பைக் ஆகும். சைட்வேஸ் மொமெண்டம்னா இந்தியா விக்ஸ் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும்னா, இந்த கோவிட் பேண்டமிக்கில் வந்து இந்தியா விக்ஸ் மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு ஃபால் ஆச்சு. நியர்லி ஒரு 30 to 40% நிஃப்டி வந்து இறங்குச்சு. அந்த டைமில் இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா 80+ வரைக்கும் ஸ்பைக் ஆச்சு. ஸோ அப்போது அந்த 80+ன்றது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல். ஒரு பெரிய ஒரு வாலட்டிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு லெவல். ஸோ அப்போ என்னென்னா, அது வந்து இந்தியா விக்ஸ்ன்றது ஸ்பைக் மீன்ஸ் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஒரு பயம் இல்லை பேனிக். ஆனால் அது இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிரியேட் பண்ணுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கவும் முடியாது. ஒரு கட்டத்தில் அங்கேருந்து அது ட்ராப் ஆக ஆரம்பிக்கணும். ஸோ அது வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்தியா விக்ஸ்ன்றது ஒரு ஆப்ஷன் ப்ரைஸை பொறுத்து, ஆப்ஷனோட ப்ரீமியமை பொறுத்து தான் கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போ ப்ரீமியம் வந்து குறையும் போது கண்டிப்பாக அது இந்தியா விக்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ அப்போ அந்த வாலட்டிலிட்டி எப்போ குறையுது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் சனிக்கிழமை 11 மணிக்கு சென்னை தாம்பரமில் ஆப்ஷன் ட்ரேடிங்கான டைரக்ட் ட்ரைனிங் செஷன் நடக்குது. இது ஒரு ஃப்ரீ ட்ரைனிங். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி நேரில் வரலாம். என்னோட ட்ரைனிங் செஷன் ரொம்ப பேசிக் பிகினர், மார்க்கெட் பற்றியே எனக்கு தெரியாது, ஆப்ஷன் ட்ரேடிங் நான் பண்ண போகிறேன், இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி, வணக்கம்.